ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து தேம்போ ட்ராமாவில் வந்து எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த போப்பை வந்து அந்த பை பொண்ணுக்கு வந்து கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். அதில் இந்த போப்பை வந்து என்ன கேட்குறான்னா, இங்கே பாருமா, என்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. ஏங்கிற ஒரு பர்சன் இருக்கான், பிங்கிற ஒரு பர்சன் இருக்கான். இந்த ஏங்கிற பர்சன் வந்து பிங்கிற பர்சன் கிட்ட வந்து ஒரு கேள்வியை கேட்குறான். என்ன தெரியுமா கேள்வி கேட்குறான் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கும்போதே, அதான் நேற்று ராத்திரி இவங்க வந்து பேசியிருப்பாங்களே, அந்த ஃப்ளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. இந்த போ பையன் தான் ஏ, இந்த தேம் பையன் தான் பி. ஓகே, புரிஞ்சா? இப்போ இந்த போ வந்து தேம் கிட்ட என்ன கேட்குறான்னா, இங்கே பாருப்பா, நான் இந்த வேலையில கண்டினியூ பண்ணணும்னா எனக்கு உன்னை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு இந்த போ பையன் கேட்க, ஏன்னா நீ இல்லாமல் போ, அதுக்கு எதுக்கு நீ என்ன பற்றி தெரிஞ்சுக்கணும், அதெல்லாம் ஒன்றும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தேம் பையன் வந்து போகிறான். என்னடா போய்கிட்டு இருக்க, இது வேலைக்காக மட்டும் இல்லை, அதையும் தாண்டிப்பா, என்ன சொல்லுவியாப்பா அப்படின்னு இந்த போ பையன் வந்து இப்படிலாம் கேட்க, தேப்பையன் வந்து ஒரு மாதிரி பாட்டு போகிறான். இப்படி நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறான். ஆனால் இவன் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லாமல் ஏபின்னு இந்த பையன் இப்படிலாம் கதையை ஓட்ட அந்த பொண்ணு லைட்டாக கெஸ் பண்ணிட்டா. ஏன்டா நீ சொல்கிறத பார்த்தா அந்த ஏங்கிற பர்சனுக்கு வந்து பிங்கிற பர்சனோட வந்து காதல் வந்திருக்கு, அதனால தான் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க இவ்வளோ ஆர்வமாக வந்திருக்காங்க, என்ன கரெக்டா அப்படி இந்த பொண்ணு வந்து கரெக்டாக கேட்க, ஏமாம்மா அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு போ பையன் சமாளிக்கிறான். சரி விடுப்பா, அந்த பிங்கிற பர்சன் யாரு, ஏங்கிற பர்சன் யாரு, அதையாச்சும் சொல்லி தொலைய அடி இந்த பொண்ணு கேட்க, ஏமா அப்படிலாம் இல்லைம்மா அடி சொன்னாலும் சரி விடு, நீ உன்னை பற்றி தான் சொல்கிறேன்னு தெரியுது, இதில் நீ யாரு அதை சொல்லு அடி அந்த பொண்ணு கேட்க, ஏம்மா நான் எதுவும் இல்லைம்மா அடி சொன்னாலும் அந்த பொண்ணு கேட்குற மாதிரி என்ன பாருடா, என்னமோ சரி நீ கேட்குறதுக்காக சொல்கிறேன்டா. இந்த பிங்கிற பர்சனுக்கு வந்து ஏங்கிற பர்சன் கேட்ட கேள்வி வந்து எப்படி தெரியுமா தோணியிருக்கும், அவங்ககிட்ட வந்து ஏதோ ஃப்ளிட் பண்ணுற மாதிரி தான் தோணியிருக்கும். அப்படி இந்த பொண்ணு வேற இப்படிலாம் பேச, ஒருவேளை நம்ம நேற்று நைட்டு இப்படி பேசணும்ல, அதனால் அவன் வந்து இந்த பொண்ணு சொல்கிற மாதிரி ஏதாவது திங்க் பண்ணியிருப்பானோ அப்படி இந்த போப்பை வந்து ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த பையன் இதை பற்றி யோசிச்சுக்கிட்டே அடுத்த நாள் வந்து தேம்கிட்ட பேசலான்னு போய்கிட்டு இருக்கான். இந்த நேரம் வேறு அந்த தேம் பையன் வந்து வெட்டி மிஷின்லேருந்து ஒரு ஜூஸ் எடுத்து குடிக்கலான்னு போய்கிட்டு இருக்கான். இவன் வர்றதை பார்த்தோன்னா ஜூஸ் வந்து ஒழிச்சு வச்சுக்கிட்டான். ஆமாம் என்ன இந்த பக்கம் அப்படின்னு தேம் கேட்க, அது ஒன்றும் இல்லைப்பா, நேற்று ராத்திரி பேசணும்ல, அதை பற்றி நீ எதுவும் தப்பாலாம் நினைக்கலையப்பா, முக்கியமாக அப்படி இந்த பையன் வந்து ரொம்ப இழுத்து பேச, இரு இப்போ நீ எதுக்கு ரொம்ப இழுத்து பேசியிருக்க அப்படின்னு தேம்பை வந்து ஸ்ட்ரைட்டாகவே கேட்குறான். ஏம்பா அது இல்லைப்பா, நீ எதுவும் நம்ம பேசுனது வந்து ரொமான்டிக்கா அப்படி எதுவும் நினைக்கலையே அப்படின்னு போ வந்து ரொம்ப மழுப்பி தயங்கி பேச, எனக்கு ரொமான்டிக்கா என்னடா சொல்ல வர அப்படின்னு தேம்பையனுக்கு வந்து ஒன்றுமே புரியல. தேம்பையன் வந்து நேற்று ராத்திரி வந்து இவன் பேசின வந்து டேக் இட் ஈஸியாக தான் எடுத்துக்கிட்டான். இந்த போ பையன் தான் ஏகப்பட்ட கன்ஃபியூஷனில் வந்து இப்படிலாம் கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த நேரம் வேறு கரெக்டாக எப்பா இன்டர்வியூக்கு நேரம் ஆச்சு மேக்கப் போடவான்னு தேவை கூப்பிட்டு போகிறாங்க. அவன் அங்கிட்டு போயிட்டான். என்ன போகிறப்ப ஜூஸ் இருக்குல்ல, அதை சோஃபாவில் தூக்கி போட்டு போயிட்டான். என்னது விட்டுட்டு போயிட்டான், சரி நாமளே கொடுத்துடலான்னு போ போய் இப்போதைக்கு அதை எடுத்து வச்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் என்ன, போ வந்து வேலைக்கு போக இதில் இந்த மிக்க இருக்கார்ல, அவர் வந்து ஏண்டா நேற்று வந்து ஃபுட்டேஜ்லாம் எடுத்தியா இல்லையா அப்படின்னு கேட்க, சார் இல்லை சார் எடுக்க முடியல சார், கொஞ்சம் வேலையாக போச்சு அப்படின்னு சொல்ல, ஏன்னா என்ன பண்ணியிருக்க, உன்னை இதுக்காக தானே வேலை செய்திருக்கு, கரெக்டாக உருப்படியாக வேலை செய்ய அடி இவர் வேற கத்தி விட்டு போகிறாரு. சார் அவரை பற்றி கொஞ்சம் முழுசாக தெரிஞ்சுட்டா நல்லா இருக்கும்ல அடி இவன் வேற கேட்க, ஏன்னா அவரை பற்றி தெரியாத உனக்கு, அவர் திறந்த புத்தகண்டா, அவனை பற்றி தெரிஞ்சுக்கோ, கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்கொண்டு இந்த மிக் வேற இப்படிலாம் பேசி விட்டு போகிறாரு, எப்படி தெரிஞ்சுக்கான்னு தெரியாமல் இந்த பையனா திரு முடிக்கிறான். இன்னொரு பக்கம் இந்த தேம் பயிர்காமல அவனுக்கு டூப் போகிறதுக்கு வந்து ஒரு ஆள் இருக்காரு. அது யார் தெரியுமா, ஹாட் கில்லர் ட்ராமாவில் வந்து படையில வருவார்ல, அவர் தான் இவனுக்கு டூப்பாக இருப்பார் போல இருக்கு. ஏண்டா நீ டூப் போடுறதுக்கு பேசாமல் நீயே முன்னாடி வந்து இருந்துட்டு போயிடலாம்ல, என்ன பாதிலே அத்துட்டு போயிடுற, யாராச்சும் உன்னை பற்றி எதுவும் தப்பாக நினைக்க மாட்டாங்களா அப்படியே அந்த படையில் வந்து கேட்க, இவனுக்கு இதெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் தெரியல, யார் என்ன பேசுனா என்ன அப்படின்னு இந்த பையன் வந்து அசால்ட்டாக தான் இருக்கான். அசால்ட்டாக அப்படியே வந்துகிட்டே இருக்கும்போது அங்கே நிறைய கிஃப்டெல்லாம் வச்சுருப்பாங்களே, அந்த கிஃப்ட்டுக்கு நல்ல வந்து அதான் சோஃபாவில் வந்து தூக்கி போட்டு போனாலும் ஜூஸு, அந்த ஜூஸ் வந்து டேபிள் மேலே இருக்குது. இந்த ஜூஸை பார்த்தோன்னே தேம்பை வந்து கத்த ஆரம்பிச்சிட்டான். இந்த ஜூஸை யார் இங்கே வச்சது அப்படின்னு கத்த, இவன் கத்துற அந்த பையன் இருக்காம்ல, அவன் பதறி போய், சார் யார் வைக்கிறா சார், நான் எட்டு போயிடுறேன் சார் அப்படி அந்த பையன் வந்து பதறிக்கிட்டே ஜூஸ் எடுத்துகிட்டு போயிட்டேன். நல்ல வேலை அதுக்குள்ளேயும் கம்பெனி ஆள் வந்ததால எப்படியும் அந்த தேம்பை வந்து கத்துறதை நிப்பாட்டிட்டான். இவன் எதுக்கு இப்படி ஓவராக எமோஷன் ஆகுறான், இவன் தானே ஜூஸை வந்து வாங்கினான், இவனுக்காக கொண்டு வந்து வச்சா இவன் எது கத்துறான், சரியில்லையே அப்படி இந்த பையன் யோசித்துக்கிட்டே இன்டர்வியூ எடுப்பாங்களே அந்த ரூம்குள்ளே போனால் அங்கே வேற பாருங்க இந்த மிங்கு பொண்ணு டேன்னு ரெண்டு சண்டை போட்டு இருக்காங்க.
இங்கே பாருமா, இது அதிர்ஷ்ட கல், பெத் ஸ்டோனு, இதை கொடுத்தா நல்லா இருக்கும். இப்போ அவர் வந்து கொரியா போகிறார்ல, கொரியா போகிறதுக்கு முன்னாடி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து இதைத்தான் கொடுக்க போகிறாங்கன்னு இந்த டே பையன் சொல்ல, ஏன்னா லூசு பையலே இது பாரு போலி கல்லுடா, இதெல்லாம் போய் கொடுப்பாங்களா அப்படி இந்த விங் பொண்ணு வந்து அந்த பையனை போட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. நீ எந்த வேலைக்கும் உருப்பட வர மாட்டே அப்படி அந்த பொண்ணுன்னா டேயை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. இந்த நேரம் வேறு கரெக்டாக போ வந்து உள்ளே வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க. எப்பா வந்துட்டியா, வா வா வா, உன்னை வச்சு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, சீக்கிரம் வா அப்படி அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா போ வேகமாக கூட்டு போய் என்ன பண்ணுறான்னா, எப்பா தேமை உன் மூஞ்சிய கரெக்டாக என் கையில் பொருந்துருமா வைக்கி அப்படின்னு சொல்ல, அந்த தேம் பையனும் டக்குன்னு வைக்கிறான். அப்படியே வச்சுக்கிட்டு லைட்டாக ஒரு ஸ்மைல் சிரிக்கிறான் பாருங்க. அவ்வளோதான், டோட்டலாக இந்த போப்பை வந்து ஃப்ளாட் ஆகிட்டான். ஆல்ரெடி இந்த போப்பையனுக்கு வந்து தேம் மேலே வந்து ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. இப்போ வேற வந்து க்யூட்டாக இந்தளவுக்கு சிரிச்சா அவ்வளோதான், இந்த பையன் டோட்டலாக ஃப்ளாட் ஆகிட்டான். எப்படியோப்பா உன்னை இந்த ஆங்கிள் ஒரு ஃபோட்டோ எடுக்குன்னு நினச்சேன், எடுத்துட்டேன், சூப்பராக எடுத்துட்டேன்ப்பா. அப்புறம் அந்த பெர்த் ஸ்டோன் வந்து உன் ஃப்ரெண்டுக்கு ஏதோ கொடுக்கணும்னு சொல்லியிருந்தீங்கள, அதெல்லாம் டூப்ளிகேட்டாக இருக்குப்பா, நல்லா சிறப்பாக வந்தானே, நானே சொல்கிறேன்னு இந்த பொண்ணை சொல்லிட்டு இங்கேருந்து போகிறா. இந்த போ பையனுக்கா ஒரு மாயதான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன, இன்டர்வியூ எடுக்கிற ரூமுக்கு வந்து இப்போ அந்த தேம் பையனும் வந்துட்டான். தேம் வந்துட்டான். ஆனால் இந்த இன்டர்வியூக்கு வந்து ஸ்கிரிப்ட் இருக்கும்ல, அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் இன்னும் இவன் கைக்கு வந்த பாடம் இல்லை. ஏன்னா ஸ்கிரிப்ட் பேப்பர் எங்கடா அப்படின்னு மீன் கேட்க, ஐயோ அது என்கிட்ட இல்லையே அப்படின்னு டே சொல்ல, பிறகு யார்கிட்ட கால் பண்ணி கேளுடா, கால் பண்ணி கேளுன்னு விங் ஒருப்பங்க கத்த, இவங்க அறக்க பறக்கன்னு இந்த வேலையை பார்த்துருக்காங்க. இந்த நேரம் இந்த தேம்பை வந்து இந்த நாட்டை விட்டு போகிறதுக்கு முன்னாடி வந்து சில கிஃப்டெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்டு போகலான்னு அவன் எட்டு வந்திருப்பான். இவங்க வேறு இப்போ ஸ்கிரிப்ட் பேப்பர் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா, அதனால் இப்போதைக்கு இன்டர்வியூ வந்து நடக்கலை. என்னதான் இது நடக்காமல் போயிடுச்சு, சரி வந்த கிஃப்டெல்லாம் எடுத்து வைக்கலான்னு மிங்கு டேன்னு எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னடா பார்த்து இருக்க, நீ வந்து எடுத்து வையே அப்படின்னு மிங் சொல்ல, சரி இதோ எடுத்து வைக்கிறேன்னு போப்பையும் எடுத்து வைக்கிறான். இப்போதான் போப்பையும் நோட் பண்ணுறான். அதான் தேம் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிஃப்ட் கொடுக்கலாம் எடுத்து வந்துருப்போம்ல, அந்த கிஃப்ட் பேக்லாம் பார்க்க அதில் ட்ரீம் கேச்சரு, பேஸ்கெட் பாலோட சின்ன சைஸு இதெல்லாம் இருக்குது. இது எதுக்கு தேம் வந்து எட்டு வந்தான், சரியில்லையே, ஏதோ சரியில்லை, அது மட்டும் புரியுது அப்படின்றதுக்காக இந்த போப்பை என்ன பண்ணனா டக்குன்னு அந்த பை பொண்ணு இருக்கால அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி, ஏம்மா அதான் அவனோட ஃபேவரட்டான டீமு இந்த மாஸ் இருக்காங்களே அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுமா அப்படி இவன் கேட்க, அந்த பொண்ணு என்ன பொட்டு பொட்டுன்னு வைக்க, எப்பா அந்த டீமில் ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு ராத்திரியான தூக்கமே வராது, கெட்ட கெட்ட கனவாக வரும், அவனுக்கு அந்த ட்ரீம் கேட்ச் இருந்தால் தான் அவனுக்கு நல்லா தூக்கம் வரும். இன்னொருத்தர் இருக்கான்ல, அவனுக்கு எப்போ பார்த்தாலும் பாட்டை வந்து பேப்பரில் தான் எழுதுவான். இன்னொருத்தர் இருக்கானா ஃப்ளைட்டில் போகிறதாலே பயம், அவன் கையை பிடிச்சாதான் அந்த பையன் நல்லா இருக்கும் அப்படி இந்த பொண்ணு வந்து ஏகப்பட்ட விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கா. ஏமா என்னம்மா இது, இவங்களை பற்றி இப்படி புட்டு வைக்கிற, சரி இவங்களை பற்றி வேறு ஏதாச்சும் விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா நான் என்னவா பண்ணணும் அப்படி இவன் கேட்க, ஏண்டா என்னடா இது இப்படி ஒரு கேள்வி கேட்குற, இவங்களை பற்றி நீ முழுசாக தெரிஞ்சுக்கணும்னா இவங்க இதுக்கு முன்னாடி வாழ்ந்தாங்களா ஒரு இடம், அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா நீ அவங்கள பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கலான்னு பை சொல்ல, அந்த இடம் எங்கே இருக்குது அப்படி இவன் கேட்க, அடக்கடவுளே இது கூட தெரியாமல் எப்படா நீ அவங்கள பற்றி டாக்குமெண்ட்ரி எடுக்க போகிற, இது கூட எப்படி தெரியாம இருக்க அடி அந்த பொண்ணு கத்த, ஏமா தெரியலம்மா சொல்லுமா அடி இவை கேட்க, சரி சரி சொல்றேன் அடி எப்படியும் அந்த பொண்ணும் அட்ரஸ்லாம் சொல்லிட்டா, எப்பா இருப்பா அப்படி நீ ஏதோ ஒரு கதை கட்டிட ஏபின்னு, எனக்கு தெரிஞ்ச அதில் வந்து நீ ஏயா தான் இருக்கணும், சரி இப்போ சொல்லு நீ அந்த பர்சன் மேலே வந்து ஃபீலிங் வச்சிருக்க என்ன உண்மைதானே, இப்போ அந்த பீங்கிற பர்சன் யாரு அதை சொல்லு அப்படின்னு பை கேட்க, இந்த பையன் பதில் சொல்லுவான்னு பார்த்தா டக்குன்னு காலை கட் பண்ணி விட்டான். காலை கட் பண்ண வேகத்தில் பையன் டக்குன்னு எங்கே போகிறான்னா, அதான் இதுக்கு முன்னாடி இந்த மாஸோட டீம் வந்து ஒரு வீட்டில் வாழ்ந்துருப்பாங்களே, இவங்க டெபியூட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீட்டில் வாழ்ந்துருப்பாங்களே அந்த வீட்டுக்கு போய் பார்க்குறான். அந்த வீடு இப்போ சும்மா தான் இருக்குது, சரி டாக்குமெண்ட்ரிக்கு ஏதாச்சும் உனக்கு யூஸ் ஆகும்னு மிக்கு தான் கீயை கொடுத்துருக்காங்க. இந்த பையனும் உள்ளே போய் பார்க்குறான், வீடெல்லாம் சும்மா நீட்டாக இருக்குது, என்னடா இது புழக்கத்துலேயே இல்லைன்னு சொன்னாங்க, வீடு என்ன இந்தளவுக்கு நீட்டாக இருக்குன்னு இந்த பையன் சுற்றி முற்றி பார்க்குறான். அங்கே ஒவ்வொருத்தரோட கனவுகள் இருக்குது, அவங்க இது வரைக்கும் என்னென்ன ஆசைப்பட்டாங்க அதெல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க, போனீங்கன்னா உனக்கு கிடைக்கும் அப்படின்னு பை பொண்ணு சொல்ல, அதனாலேயே இந்த பையன் வந்து எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சுற்றி முற்றி நல்லா தரவாக பார்த்துட்டு இருக்கான். எல்லாத்தையும் தரவாக பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பையன் ஆஃபீஸ் போகிறான். இப்போயும் பாருங்கள் அந்த தேம் பையன் வந்து வெண்டிங் மிஷின்லேருந்து ஜூஸ் எடுக்கிறான். இவனுக்கு அந்த ஜூஸ் குடிக்கணும்னு தோணுது, ஆனால் என்னன்னு தெரியல இந்த பையன் ஜூஸை குடிக்க மாட்டேங்கான். கரெக்டாக போகாத பார்த்தோன்னே ஒழிச்சு வச்சுக்கிட்டான். எப்பா என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க, வா நேற்று தான் இன்டர்வியூ எடுக்கல, இன்னைக்கு இன்டர்வியூ எடுக்க போகலான்னு இந்த பையன் கூப்பிட்டு வந்து அன்னைக்கு ஸ்கிரிப்டை பார்த்து கரெக்டாக இந்த பையன் கேள்வி கேட்க, அந்த ஸ்கிரிப்டில் என்னெல்லாம் இருக்கோ அப்படின்னு எல்லா விஷயத்தையும் இந்த தேம் பையன் வந்து மனப்பாடமாக ஒப்பிக்கிறான். அவங்க மெம்பர்ஸை பற்றி சொல்கிறான், இவன் கொரியா போகிறது எதுக்கு போகிறான், கொரியா போனால் என்னென்ன நடக்கும், இவங்க மெம்பர்ஸ்க்கு என்ன நல்லது நடக்கும்
அப்படின்னு ஒன்று விடாம அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர்ல இருந்து இன்ச் பை இன்ச்சா வந்து இந்த பையன் ஒப்பிக்க அவ்வளோதான். பையனுக்கு மனசு கேட்கல. எப்பா இருப்பா, நான் இப்போ கேமராவெலாம் ஆஃப் பண்ணிடுறேன், கொஞ்சம் ஃப்ராங்காக பேசலாமா அப்படின்னு இவன் கேட்க, என்னது ஃப்ராங்காக பேசையா, அப்படின்னத்தை பேச போகிற அப்படின்னு தேன் கேட்குறான். நீ இப்போ பேசுறது வந்து சரியானு நீயே உன் மனசு தொட்டு ஒருக்கா கேள்வியை கேட்டு பாருப்பா. நீ பேசுகிற சரியில்லைன்னு உனக்கே புரியுதுல்ல. நீ ஏதோ யூஸ்லெஸ்ஸான கிஃப்ட் இதெல்லாம் கொடுக்குறீல்ல, இந்த மாதிரி கிஃப்டால் உன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அந்தளவுக்கு சந்தோஷமாக பட போகிறாங்க? நீ கொரியா போன பிறகு கூட உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதை நினச்சி சங்கடம் தான் பட போகிறாங்க. எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக தெளிவாக பேசு, அதான் நல்லது அப்படின்னு இந்த பையன் சொல்கிறான். பாரு, நீ பேசுறது சும்மா வாய் வார்த்தைகள்லாம் நல்லா இருக்கும், ஆனால் ப்ராக்டிக்கலாக இதெல்லாம் செட்டே ஆகாது. நம்மளோட எமோஷன் எல்லாத்தையும் ஒர்க்குள்ளே கொண்டு வரக்கூடாதுடா அப்படின்னு இந்த பையன் சொல்கிறான். உனக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு வேளை உன் மனசில் உள்ளது வந்து தெளிவாக உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நீ இப்போ சொல்லாட்டி எப்போயும் உன்னால் வந்து சொல்லவே முடியாதா. கடைசி வரைக்கும் உன்னோட ரிலேஷன்ஷிப் வந்து இந்த மாதிரி தான் போய்கிட்டே இருக்கும். உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு கேட்க, என்னதான் இருந்தாலும் சொல்கிறது வந்து ஒரு விதத்தில் நியாயம்தான், அது தேமுக்கும் புரியுது. இருந்தாலும் இப்போ வந்து ஸ்கிரிப்டில் உள்ள சொல்லாமல் வேறு ஏதாச்சும் சொன்னால் அவ்வளோதான், அடுத்து பெரிய வில்லங்க வந்துடும். அதை பற்றி இந்த தேம்பை வந்து லைட்டாக யோசிக்கிறான். எப்பா இப்போ நான் ஃப்ராங்காக பேசுகிறதால நாளை பின்ன எதுவும் பிரச்சனைலாம் வந்துடாதுல்ல அப்படின்னு இந்த தேம்பை வந்து பேசுறதுக்கு முன்னாடி வந்து 4 தடவை வந்து ரொம்ப யோசிக்கிறான். எதுக்கு யோசிக்கிற? ஒருவேளை தப்பாக இருந்தால் ஃபுட்டேஜ் வந்து டெலிட் பண்ணி விட்டுலாம், மறுபடியும் இன்டர்வியூ எடுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு இந்த போப்பை வர எப்படிலாம் உத்வேகம் கொடுக்க, சரின்னு இந்த தேம்பைனும் பேச ஸ்டார்ட் பண்ணுவான்னு பார்த்தா கண்ணிலேருந்து பொலன்னு தண்ணீராக வருது. என்னை மன்னிச்சிருங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நான் இப்படிலாம் பண்ணிடக்கூடாது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு இந்த பையன் வந்து இப்படிலாம் மன்னிப்பு கேட்குறான். இவன் மன்னிப்பு கேட்கறத பார்த்தா இவன் மேலே தப்பு இருக்கா, என் ஃப்ரெண்ட்ஸ் மேலே தப்பு இருக்கான்னு தெரில. இவன் மன்னிப்பு மட்டும்தான் கேட்டு இருக்கான், ஆனால் பெருசாக எதுவும் பேசின மாதிரியே தெரில. அவ்வளோதான், இன்டர்வியூ வந்து இதோடு இப்படியே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இந்த தேம்பை வந்து தனியாக உட்காந்துருக்கான். இப்போ இந்த தேம்காக அவன் குடிக்க நினச்சான் ஜூஸு, அந்த ஜூஸை வந்து போவே எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறான். புரியுது உன் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குன்னு புரியுது. அந்த கஷ்டம் என்னன்னு வெளியே கக்குனா தானே எல்லாருக்கும் புரியும் அப்படின்னு இந்த போப்பை வந்து அவன்கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சமாதானப்படுத்தி அவன் மனசுக்குள்ளே என்ன சோகம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறான். சொல்கிறேன், என் மனசுக்குள்ளே இருக்க குறைய உங்ககிட்ட சொல்கிறேன். எங்கள் மாஸ் டீம் இருக்காங்களே, எங்கள் மாஸ் டீம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆல்பத்தை வந்து ரிலீஸ் பண்ணோம். அந்த ஆல்பம் வந்து சரியாகவே போகல. அதனால இந்த கம்பெனியோட சிஓ என்ன தெரியா பண்ணாங்க, எங்களோட சிடி வந்து சரியாக சேல் ஆகலை அப்படின்னுக்கா என்ன கூப்பிட்டு என்ன தெரியா சொன்னாங்க, நான் பாட்டு பண்ணால் கண்டிப்பாக என் டீமுக்கு வந்து பாப்புலாரிட்டி கிடைக்கும், அதனால எங்கள் டீம் வந்து நல்ல பெரிய உயரத்துக்கு போகணும்னு சொன்னாங்க. சரி, என் டீமுக்கு நல்லது அப்படின்றதுக்காக நான் என்ன தெரியா பண்ணேன், நானும் பாட்டு பாட ஒத்துக்கிட்டேன். அதுவும் நல்லா ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து என்ன தெரியா பண்ணாங்க, என்னை சோலோவாக மட்டும்தான் டெபியூட் பண்ண வச்சாங்க. ஆனால் என் டீம் மெம்பர்ஸ் கூட வந்து சேரவே இல்லை. என்னால் இதுக்கு மேலே பொறுக்க முடியல. ஒரு நாள் நானே ஸ்ட்ரைட்டாக போய் அவன்கிட்ட பேச போயிட்டேன். இங்கே பாருங்கள், எங்கள் டீமுக்காக புதுசாக ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் அப்படின்னு வேகமாக இந்த தேம்பையை வந்து காட்ட போனால், இங்கே பாருடா, அதெல்லாம் யூஸ் ஆகுதா இல்லையா, அதெல்லாம் இப்போ முக்கியம் இல்லை, நமக்கு அதை விட பெரிய வேலை இருக்குடா, இதை வச்சுலாம் காலத்தை ஓட்ட முடியாது. ஒரு பெரிய கொரியா கம்பெனி வந்து உன்னை சைன் பண்ண ரெடியாக இருக்காங்க, நீ அங்கே தான் போகிற, உனக்கு அதுதான் சேஃபு அப்படின்னு இவங்க சொல்ல, அதான் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே நான் பண்ணிட்டேன்ல, இப்போ எங்களோட டீமுக்கு வந்து பாப்புலாரிட்டிலாம் கிடச்சிச்சுல, பிறகு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு இந்த பையன் வந்து கேட்க, என்ன பிரச்சனையா, எல்லாமே பிரச்சனை தான்டா. என்ன உன் டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் பிடிச்சதான் இருக்காமல் பேசியிருக்க, உன் டீமில் இருக்கலாம் ஒருத்தன், அவனுக்கு என்னன்னா நடிப்பு பிடிச்சிருக்கு, இன்னொருத்தனுக்கு என்னன்னா படிப்பு பிடிச்சிருக்கு, இன்னொருத்தனுக்கு ரேப்பே பிடிக்காது. ஆனால் இப்படிப்பட்டவன் தான் ரேப் பாட ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி பிடிக்காத விஷயத்த ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஒவ்வொருத்தரும் இந்த டீம் விட்டு போகணுன்னு முடிவே பண்ணிட்டான்டா. இங்கே பாரு, இப்போ நான் சொல்கிறத கேட்டால் உனக்கும் நல்லது, உன் டீம் மெம்பர்ஸும் நல்லது, என்ன புரியுதா இல்லையா அப்படின்னு இந்த சிஓ லேடி வந்து இப்படிலாம் ஓவராக பிளாக்மெயில் பண்ண, அவங்க சொன்னது ஏதோ ஒரு வயசில் வந்து கரெக்ட் தான் போல இருக்குது. இவனு வேகமாக ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணலான்னு இவங்க ஃபஸ்ட்டு தங்கியிருந்தாங்களே அந்த இடத்த போய் பார்த்தா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாருமே இல்லை. ஒருவேளை அவங்க சொன்ன மாதிரியே அவனுக்கு அந்த மாஸ் டீம்ல இருக்க பிடிக்க விருப்பம் இல்லையோ, அதனால தான் போயிட்டாங்களோ அடி. இவனுக்குள்ளே ஏகப்பட்ட கேள்வி, விருப்பமே இல்லாமல் அதுக்கப்புறம் தான் இவன் கொரியா போகிறதுக்கு வந்து சைன் போட்டு கொடுத்துருக்கான். பாத்தியாடா, நான் எவ்வளோ பெரிய செல்ஃபிஷு, எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு வீட்டில் வந்து என் டீமை வந்து நான் மறுபடியும் சேர்த்துருக்கணும், ஆனால் வந்து ரொம்ப செல்ஃபிஷாக யோசித்தேன்டா அப்படிங்கிற தேம்பை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறான். சரி ஃபீல் பண்ணாதப்பா, எல்லாம் சரியாக போயிடும், நீ வேற ஏதாச்சும் என்கிட்ட வந்து சொல்லி நினைக்கிறியா, சொல்லுப்பா, நான் டாக்குமெண்ட்ரி எழுதிக்கிறேன் அப்படின்னு இந்த போப்பைன்னு சொல்ல, பரவாயில்லடா, நீ பண்ணுற வேலையில் கொஞ்சம் சின்சியராக தான் இருக்க. ஆமாம், நீ எதுக்கு
எதுக்கு இவ்வளவு சின்சியரா வேலை பார்க்குறேன் அப்படின்னு தேம் கேட்க, நான் ப்ரூவ் பண்ணி காட்டியே ஆகும்டா. என்ன நிறைய பேர் வந்து யூஸ்லெஸ் நினைக்கிறாங்க. முக்கியமா என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களே, அவன் என்ன வந்து ரொம்ப யூஸ்லெஸ் நினைக்கிறான். நான் முன்னாடி எல்லாம் வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு இந்த போ பையன் சொல்ல, உனக்குள்ள எப்படி ஒரு கதை இருக்கா அப்படின்னு இந்த தேம் பையனுக்கும் ஷாக்கா தான் இருக்கு. இது எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு இப்ப இந்த போ பையன் வந்து தேமை வந்து எங்க கூட்டு வரான்னா அந்த கடை இருக்குல்ல, கடையை தான் கூட்டு வரான். எப்பா நீங்க இருக்கிறது ஓகேவாப்பா, நாளைக்கு நீ கொரியா வேற போகணும் அப்படின்னு போ கேட்க, ஆனா போட என் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண சொன்னாங்க. அவங்க என்ன என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு அவங்க என்ன நல்லா ஃப்ரீயாவா இருக்காங்க, எப்ப பார்த்தாலும் பிஸியா இருக்காங்க, அதுக்கு நான் உன் கூடயே இருக்கலாம்டா அப்படின்னு இந்த தேம் பையன் பேசிக்கிட்டே சுத்தி முத்தி பார்க்க அங்க போவோட வேலையெல்லாம் பாக்குறான். ஏன்டா உன்னை யாரா யூஸ்லெஸ் சொல்றது, பாரு எல்லா வேலையும் சிறப்பா பண்ணிருக்கியப்பா அப்படின்னு இந்த தேம் பையன் வந்து போவா பாராட்டுறான். நமக்கு இப்படி ஒரு பாராட்டா அப்படின்னு இந்த போ பையனுக்கும் உள்ளுக்குள்ள ஹாப்பியா தான் இருக்கு. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் அவனுப்பா, நீ என்னை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு சொன்ன, என்னை பத்தி பெட்டரா தெரிஞ்சுக்க நீ வேற ஏதாச்சும் என்கிட்ட வந்து கேட்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு இப்ப தேவை கேட்க, கேட்கணும். உன்னை யார்ப்பா ரொம்ப மோசமான லீடர்னு சொன்னது? எனக்கு தெரிஞ்சு நீ வந்து மோசமான லீடர்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நீ தான் பெஸ்டான லீடரு. உன்னோட ஒவ்வொரு மெம்பர்ஸுக்காகவும் நீ ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து இவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றீல, கண்டிப்பா நீ தான் பெஸ்டான லீடரு. அது மட்டும் இல்லாம நீங்க முந்தி இருந்தீங்களா அந்த இடம் வந்து இன்னும் சுத்தமா தான் இருக்கு. கண்டிப்பா இந்த விஷயத்த வந்து மிக் பண்ணிருக்க போறது இல்ல, யாரோ ஒருத்தங்க தான் பண்ணிருப்பாங்க. அது நீயா கூட இருக்கலாம். நீ அந்த இடத்துக்கு ஒருக்கா போய் பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு உனக்கே புரிய வாய்ப்பு இருக்குன்னு இந்த தேம் பையன் சொல்ல, சரி போய் பார்த்துட்டா போச்சுன்னு இந்த போ பையனும் அந்த இடத்துக்கு போறோம். அங்க ஒரு சின்ன ட்ரீ மாதிரி இருக்கு. அந்த ட்ரீல இந்த டீம் மெம்பர்ஸ் இருக்காங்களே எல்லாருமே அவனோட ஆசையை வந்து எழுதி வச்சிருக்காங்க. அதுல தேமோட ஆசை வந்து என்ன தெரியுமா, என்னோட டீம் மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தரோட ஆசையை வந்து நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன் அப்படின்னு தேம் எழுதி வச்சிருக்கான். இதெல்லாம் பார்த்த உடனே இந்த தேம் பையனுக்கு வந்து ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. எதையுமே நிறைவேற்றாம நான் கொரியா போறேன்ல அப்படின்னு இந்த பையன் வந்து ஓவரா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் இப்படி ஓவரா ஃபீல் பண்ணியிருக்கான். இன்னொரு பக்கம் இந்த தேம் பையன் வந்து சாண்ட்விச் வாங்கலான்னு பார்த்தா கடைக்காரன் வந்து 2 கொடுக்கணும். ஏன்டா 2 கொடுக்குற, 1 கொடுத்தா போதாதா அப்படின்னு கேட்க வர, என்னப்பா என்ன சொன்ன அப்படின்னு கடைக்காரன் கேட்க, ஒன்றும் இல்லப்பா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் வந்து வேகமா கடைக்கு போய்கிட்டு இருக்கான். அந்த 2 சாண்ட்விச்சை பார்த்தோன்னே தாத்தாவே கேட்கிறாரு, ஏன்டா நீ சிங்கிள் ஆயிட்ட இன்னும் கடைக்காரனுக்கு தெரியாதா, எப்பாத்தாலும் ஏன்டா 2 கொடுக்குறான் அப்படின்னு இந்த தாத்தா கேட்க, எப்பா அந்த கடைக்காரன் சொல்றது இருக்கட்டும், நீங்க எதுக்கு திருப்பி திருப்பி நான் சிங்கிள் சொல்லிக்கிறீங்க விடுங்க அப்படின்னு இந்த போப்பை வர, இப்படிலாம் கத்த, ஆமா கடைக்காரன் கொடுத்தது தப்பு இல்லை, இப்ப நான் பேசுனது மட்டும் தப்பா, பேசாம அந்த கடைக்காரன் சொல்லிடா உன்னோட எக்ஸ் லவர் வந்து செத்து போயிட்டான்னு சொல்லிடு, அப்போதான் ஒண்ணு கொடுப்போம் அப்படின்னு தாத்தா வேற இப்படிலாம் பேசியிருக்காரு. தாத்தா கிளம்புங்க அப்படின்னு போ வந்து தாத்தா விட சரி கிளம்புறேன்னு தாத்தா இங்கேருந்து போயிட்டாரு. இந்த நேரம் கரெக்டா அந்த பை பொண்ணு இருக்கல, அந்த பொண்ணு கால் பண்ணி, ஏமா அந்த கிராஜுவேஷன் டே இந்த அலுமினி மீட்டிங் அதை பத்திலாம் பேசிக்கலாமா அப்படின்னு இவன் பேச வர, இருடா சொல்றது முழுசா கேளு, ஆமா அந்த பி யாருடா, அந்த பிங்கிற பர்சன் யாருடா சொல்லுடா சொல்லு அப்படின்னு கேட்க, ஏமா அப்படிலாம் கேட்காதமா, அப்படிலாம் யாரும் இல்ல அப்படின்னு போ என்னதான் சொன்னாலும் அந்த பொண்ணு நீ பாட்டுற மாதிரி தெரியல, எனக்கு என்னமோ நீ வந்து டெய்லி 2 சாண்ட்விச் வாங்கல, அந்த சாண்ட்விச்ல ஒன்ன பங்கு போறதுக்கு யாரோ ஒரு பர்சன் உன் வாழ்க்கைக்குள்ள வந்துட்டாங்க, அது மட்டும் நல்லா தெரியுதுடா அப்படின்னு இந்த பொண்ணு வந்து இப்படிலாம் பேசியிருக்க, உன்கிட்ட பேசினே தப்புமா அப்படின்னு இந்த போப்பை வந்து டக்குன்னு காலை கட் பண்ணி விட்டான். 2 சாண்ட்விச் இருக்குதானே பிரச்சனை, இப்போ ஒரு சாண்ட்விச்சை குப்பையில போட போறேன்னு இவன் கரெக்டா குப்பையில போட போறான். இந்த நேரம் வந்து தேம் இருக்கான்ல, அவன் உள்ள என்ட்ரி கொடுக்குறான். நீ என்ன இங்க பண்ணிருக்க, நாளைக்கு நீ கொரியா போகணும்ல அப்படின்னு இவன் கேட்க, நான் போனா தானே, நான் போகவே போறது இல்லடா அப்படின்னு இவன் சொல்ல, என்னடா சொல்ற அப்படின்னு போ வந்து ஷாக் ஆகுறான். ஆனா இருப்பா, நான் முடிவு பண்ணிட்டேன், என்னோட டீம் மெம்பர்ஸோட ஒவ்வொருத்தரோட கனவையும் நான் நிறைவேற்ற போறேன். நான் அங்க போயிட்டா எப்படி நிறைவேற்ற முடியும், நான் இங்கதான் இருக்க போறேன். எங்க டீம் மெம்பர்ஸ் வந்து மறுபடியும் ஒன்னாவது வந்து நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுப்பா, என்ன ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு தேம் வந்து கேட்டுட்டே இருக்கான். போக்கு என்ன சொல்ல தெரியல. எப்பா இப்ப நான் விட்ட ஸ்ட்ரெயிட்டாவே கேக்குறேன்ப்பா, நான் வரும்போது இந்த சாண்ட்விச் வந்து குப்பையில போட போனில, ஒருவேளை எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம்னு தோணுச்சுன்னா இப்ப அந்த சாண்ட்விச் வந்து குப்பையில போட்டுரு, இல்ல எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் என் பக்கத்துல சப்போர்ட்டிவா இருப்பேன்னு நீ சொன்னீன்னா இந்த சாண்ட்விச் இருக்குல்ல, சாண்ட்விச்சை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா என்கூட ஒத்து போறதா அர்த்தம், உன் முடிவு எப்படி அடி இந்த பையன் கேட்க, இதுக்கு இந்த பையன் வந்து என்ன சொல்ல போறோம் நம்ம எதிர்பார்த்தா, அவன் கையில வச்சிருந்த சாண்ட்விச், அந்த சாண்ட்விச்சை வந்து தேம் கிட்ட கொடுக்குறான். அப்ப என்ன அர்த்தம், என் வாழ்க்கையை பங்கு போட வந்தவனே இந்த தேம் பையன் தான். இவங்க இப்படி ஒரு பக்கம் வந்து டீல போட, இன்னொரு பக்கம் கம்பெனிக்காரங்க என்னன்னா தேம் வந்து கொரியா போறதுக்கு வருவான்னு பார்த்தா கார் எம்டியா வந்திருக்கு, எங்கடா தேம் போயிட்டான் அப்படி அவங்க திருத்துன்னு முடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோஸ் வந்து இப்படி ஒரு டீல போடுறாங்க. இந்த ஒரு சீனோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சு மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. பாய்.